கெட்ட வார்த்தைகள் ஏன் பெண்களை குறிவைக்கிறது? எப்பவும் பெண்களை மையப்படுத்திய பெண்களுடைய நடத்தை விமர்சிக்கிற மாதிரி ஏன் வந்து இப்போ ஒரு ஆணும் சண்டை போடும்போது அப்போது ஒரு ஆண் வந்து இன்னொரு ஆணை திட்டும்போது அவங்க அம்மாவையும் ஏன் சேர்த்து வச்சு திட்டுறான்? ஒரு அம்மாவையும் சேர்த்து வச்சு அப்படி அவளுடைய மகனை அப்படின்ற மாதிரி ஏன் திட்டுறாங்க அப்படின்னா, ஒரு ஆணினுடைய இப்போ சண்டை போடும்போது பார்த்தீங்கன்னாக்கா 2 பேர் சண்டை போடுவாங்க. அப்போது கெட்ட வார்த்தைலாம் பயன்படுத்தினா ஒரு ஆணை வந்து திட்டாமல் அவனுடைய அம்மாவை திட்டுவாங்க. அம்மாவை திட்டணும்னா அவனுக்கு ரொம்ப கோபத்தை ஏற்படுத்துவாங்க. எதுக்கு இந்த மாதிரியான வழக்கம்? ஏன் பெண்களை சேர்த்து வச்சு அவங்க அம்மாவை ஏன் சேர்த்து வச்சு அவன் திட்டுறான்? இந்த மாதிரி கெட்ட வார்த்தைகள் பெரும்பாலும் அந்த மாதிரி பெண்களை குறிப்பாக அந்த தாயை வந்து சேர்த்து வச்சு சேர்த்து வச்சு திட்டுற மாதிரியே இந்த கெட்ட வார்த்தைகள் உருவாக்கப்படுகிறது பெரும்பாலும். ஏன் இது அப்படின்னா, குழந்தைகளுடைய பண்புகளுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுடைய வளர்ப்பு முறை தான் காரணம். ஒருத்தர் வந்து நேர்மையாக இருக்கார், அல்லது ஏமாத்துறாரு, அல்லது வந்து மற்றவங்கள வந்து போய் நிறைய திருடுறாரு, கொள்ளையடிக்கிறாரு, மோசமாக நடந்துக்கிறாரு, இப்படி எல்லா வித பண்புகளுக்கும் அவங்க சின்ன வயசில் குழந்தை வளர்ப்பில் அவங்க அம்மா எப்படி வளர்த்தாங்க, அவங்க அம்மா அப்பா எப்படி வளர்த்தாங்க, அதுதான் காரணம். குறிப்பாக அவங்க அம்மா அவங்கள எப்படி வளர்த்தாங்க, சின்ன வயசில் அவங்க எப்படி வளர்க்குறாங்களோ அதுதான் வந்து அந்த வளர்ப்பு முறை தான் பிற்பாடு ஒருவருடைய தனிப்பட்ட குணநலன்களை தீர்மானிக்கிறது. பிற்பாடு அவர் நல்ல பண்புடையவராக இருக்கிறாரோ அல்லது மோசமான பண்பு அவரிடம் இருக்கிறதா அப்படின்னா, இது எல்லாத்துக்கும் காரணம் என்னென்னா அந்த வளர்ப்பு முறை தான் காரணம். ஒரு தாயின் வளர்ப்பு முறை தான் காரணம். அதனால் பிறக்கும்போது எல்லாருமே நல்லவங்களாக தான் பிறக்கிறாங்க. பிறக்கும்போது நல்லவங்களாகவும் பிறக்கலை, கெட்டவங்களாகவும் பிறக்கலை. பிறக்கும்போது எல்லோரும் நல்லவங்களாக பிறக்க முடியாது. பிறக்கும்போது நல்லவங்களாகவும் பிறக்கலை, கெட்டவங்களாகவும் பிறக்கலை. அவங்களுக்கு இந்த உலகத்தை பற்றி எதுவும் தெரியாது, இங்கே இருக்கிற மக்களுடைய மனநிலையை பற்றி எதுவுமே தெரியாது ஒரு குழந்தைக்கு பிறக்கும்போது. அப்புறம் வந்து அந்த அம்மா மூலமாக அந்த குழந்தைக்கு சொல்லி வளர்க்கப்படுகிறது. இந்த உலகம் எப்படிப்பட்டது அந்த அம்மாவை பார்த்து கற்றுக்கிறான். அந்த பிள்ளைகள் வந்து ஒரு பிறக்கிற குழந்தை வந்து யாரை பார்த்து இந்த உலகத்தை கற்றுக்குறாங்க அப்படின்னா, அம்மாவை பார்த்து. அம்மா எப்படியெல்லாம் நடந்துக்கிறாங்க, அம்மா வந்து அன்பாக நடந்துக்கிட்டாக்கா அப்போ இந்த உலகமும் அன்பானது அப்படின்னு அந்த குழந்தைகள் நம்புது. அம்மா வந்து அந்த குழந்தைகிட்ட வெறுப்பாக நடந்துக்கிட்டால் இந்த உலகம் வெறுப்பிற்குரியதாக அந்த குழந்தைகள் நம்புகிறது. இப்போ அம்மா வந்து அந்த குழந்தைகளுக்கு வந்து சரியான சாப்பாடு கொடுக்கல, அடிக்கிறாங்க, அவமானப்படுத்துகிறாங்க, கெட்ட வார்த்தையால் திட்டுறாங்க. அப்படிங்கும்போது இந்த உலகத்தின் மீதே அந்த வெறுப்பு வந்து அந்த குழந்தைகளுக்கு ஏற்படுகிறது. ஒரு அம்மாவின் வளர்ப்பு தான் காரணம். எவ்வளோ துன்பம் இருந்தாலும், எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும், எவ்வளோ வறுமை இருந்தாலும் அதை வந்து தனது குழந்தைகளிடம் வெளிப்படுத்தாமல் ஒரு அம்மா வந்து பாசமாக நடந்துக்கிறாங்க. அப்படிங்கும்போது அன்பாக நடந்துக்கிறாங்க, அக்கறையாக நடந்துக்கிறாங்க, அக்கறையாக அந்த குழந்தையை வளர்க்கிறார்கள். அப்படிங்கும்போது அந்த குழந்தைகளுக்கு வந்து அம்மா மீது ஒரு மரியாதை ஏற்படும். அம்மா அப்படிங்கும்போது அந்த குழந்தைகளுக்கு அம்மா என்கிற அந்த பெண்கள் மீதே ஒரு மரியாதை வரும். அப்புறம் இந்த உலகத்தின் மீதும் ஒரு மரியாதை வரும். அப்போ அம்மா எப்படி நடத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் முக்கியம். ஒரு குழந்தைய அம்மா வந்து எப்படி வளர்க்குறாங்க, நல்லபடியாக வளர்க்குறதா அந்த உலகம் வந்து வாழ்க்கையும் இந்த உலகமும் சரி, இந்த வாழ்க்கையும் சரி அந்த குழந்தைகளுக்கு நல்லபடியாக தான் தோணும். அப்போ நல்ல வார்த்தைகளை தான் பேசும். ஒரு அம்மா வந்து கெட்ட வார்த்தை பேசுனா அந்த குழந்தைங்களும் கெட்ட வார்த்தை பேசும். அதனால் வந்து அப்பாவுக்கு இதில் எந்த பங்கும் இல்லைன்னா, அப்பா அம்மா 2 பேருடைய பங்கு தான் இதில் இருக்குது. ஆனால் அப்பாவை விட அம்மா தான் வந்து இதில் பொறுப்பு. ஒரு குழந்தை வளர்ப்பில் யார் மிக முக்கியமானவர்? குழந்தைகளின் குணநலன்களை தீர்மானிப்பதில் யார் முக்கியமானவர்னா அம்மா தான். பிறக்கும்போது குழந்தைகள் வந்து நல்ல பண்பும் இல்லை, கெட்ட பண்பும் இல்லை. அந்த குழந்தைகளுக்கு சும்மா தான் வெறுமனே பிறக்கிறாங்க. அப்புறம் வந்து அந்த அம்மாவின் அந்த பண்பு இருக்குல்ல, அது குழந்தைகளுக்கு கடத்தப்படுகிறது, குழந்தைகளுக்கு தொற்றிக்கொள்கிறது. குழந்தைகள் வந்து அம்மாவை தான் கவனித்து பாடம் கற்றுக்கொள்கிறது. ஆக வந்து ஒரு அம்மாவுடைய குணநலன் தான் பிற்காலங்களில் ஒருவருடைய ஆண் பெண் ஆகிய இருவருடைய பிற்காலங்களில் அவருடைய குணநலன் வந்து தீர்மானிக்கப்படுவது யாருன்னா ஒரு அம்மாவுடைய குணநலன், அவருடைய வாழ்க்கை முறை. ஒரு அம்மாவை பார்த்தே கற்றுக்குது, குழந்தைகள் வந்து அம்மாவை பார்த்தே கற்றுக்குது. அதனால தான் ஒருத்தர் ஒரு மோசமானவராக இருக்கார் பிற்பாடு அப்படிங்கும்போது பிற்காலத்தில் வந்து அதில் வளரும்போதே வளர அவர் மோசமானவராக சக மனிதர்களிடம் நடந்து கொள்கிறார், மக்களிடம் வந்து மோசமாக நடந்து கொள்கிறார், அதை திருடுறாரு, ஏமாத்துறாரு அப்படின்னா அப்போ வந்து அவங்க அம்மாவை பிடிச்சி ஏன் திட்டுறதுக்கு அதான் காரணம். ஏன்னா அவருடைய நடவடிக்கைக்கு அந்த அம்மா தான் காரணம், அவனுடைய அம்மா தான் காரணம் அப்படிங்கிற அந்த அறிவியல் பூர்வமான உண்மை தான் அம்மாவை பிடிச்சி திட்டுறதுக்கு காரணம். ஒருத்தன் தப்பு பண்ணால் அல்லது ஒரு பொண்ணு தப்பு பண்ணால் அவளை மட்டும் திட்டாமல்
அல்லது அவனை மட்டும் திட்டாமல் அவனுடைய அல்லது அவளுடைய அப்பாவை அல்ல குறிப்பாக அம்மாவை சேர்த்து திட்டுறதுக்கு அதான் காரணம். அதனால் ஒரு அம்மா வந்து தனது குழந்தைகளை அமைதியாக வளர்க்கணுன்னா அதுக்கு ஆண்களும் உதவி செய்யணும். அப்பாக்களும் எப்படி உதவி செய்யணும் அப்படின்னா, அப்பா வந்து அம்மாவை இடையூறு செய்யாமல் இருக்கணும். அம்மாவை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல், அம்மாவுக்கு வந்து அடிக்காமல் உதைக்காமல், அம்மாவை வந்து மதித்து அவளுடைய அந்த தாய்ங்கிற அந்த பொறுப்புங்கிறது எவ்வளோ சிறப்பானது, குழந்தைகளை வளர்ப்பதில் உள்ள கஷ்டம், ஒரு குழந்தையை பெற்றெடுப்பதில் உள்ள ஒரு கஷ்டம், உயிரை பணயமாக வச்சு அவங்க அந்த குழந்தைய பெற்றெடுக்கிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அப்போ வந்து அந்த அப்பாங்கிறவர் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பெண்மையை வந்து ஒரு தாய்மையை வந்து போற்றுற மாதிரி, வணங்குற மாதிரி, அந்த மாதிரி மதிப்பளிக்கிற மாதிரி அவங்க நடந்துக்கணும். அப்படி இல்லாமல் வந்து பெண்களை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அடிக்கிறது, திட்டுறது, அவமானப்படுத்துறது அப்படிங்கும்போது அந்த தாய்க்கு வந்து தனது குழந்தைகளை வந்து ஒரு அமைதியாக வளர்க்கணும், பண்புடையவர்களாக வளர்க்கணும், நல்லவர்களாக அக்கறையோடு அன்போடும் பாசத்தோடும் வளர்க்கணும் அப்படிங்கிற அந்த கனவு, அந்த ஆசையை அந்த பெண்ணுக்கு இல்லாமல் போயிடும். அதுக்கான பொறுமையும் இல்லாமல் போயிடும், அதுக்கான வாய்ப்பும் இல்லாமல் போயிடும். ஏன்னா வந்து குழந்தை வளர்ப்பில் வந்து அந்த மாதிரி ஒரு மோசமான அப்பாக்களாக இருக்கிற ஆண்களின் இடையூறுகள் இருக்குல்ல, அது வந்து ஒரு தாய்க்கு இடையூறாக இருக்குது. அதனால் அதுவும் இடையூறு. அதனால் ஆண்கள் வந்து குழந்தை வளர்ப்பில் வந்து உதவியாக இருக்கணுமே தவிர ஒரு தாயாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு இடையூறாக இருக்கக்கூடாது. அப்போ தான் வந்து இந்த கெட்ட வார்த்தைகள்லாம் என்றைக்கு இந்த உலகத்தில் நீங்கும் அப்படின்னா, ஒரு காலத்தில் கெட்ட வார்த்தைகள்லாம் இருக்காது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பெண்களும் ஆண்களும் இங்கே வந்து ஒரு தாயாக இருக்கிற பெண்கள் தங்கள் குழந்தைகளை ஒழுங்காக வளர்க்கிறார்கள் என்று பொருள். தங்கள் குழந்தைகளை வந்து அவங்க குழந்தை வளர்ப்பின் போது அவமானப்படுத்தப்படவில்லை, அல்லது வந்து ஒரு பாசமாக வளர்க்கிறார்கள், அன்போடு வளர்க்கிறார்கள் என்பதன் அடையாளம் தான். இன்னும் ஒரு 2040க்கு பிறகு இந்த உலகத்தில் கெட்ட வார்த்தைகளே இருக்காது. 2040க்கு பிறகு இந்த உலகத்தில் கெட்ட வார்த்தை இருக்குது. இன்றைக்கி ஏன் கெட்ட வார்த்தைகள்லாம் இருக்குன்னாக்கா, ஏன் வந்து அது கெட்ட வார்த்தைகள் பெரும்பாலும் பெண்களை வசவு பாடுற மாதிரி தான் இருக்குது. அப்போ ஏன் கெட்ட வார்த்தைகள் இருக்குன்னா, குழந்தைகள் நிறைய டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. எப்படின்னா, ஒரு தாய் கெட்ட வார்த்தையே போடலன்னா கூட தனது குழந்தையை அவமானப்படுத்தவில்லை என்றால் கூட, நீ படிக்கணும், காலையில் எந்திரிச்சு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தைகளை 4 மணிக்கே எழுப்புறாங்க. அப்புறம் வந்து கஷ்டப்பட்டு படிக்கலைன்னா சூடு வைக்கிற அம்மாக்களும் இருக்காங்க, அடிக்கிற அம்மாக்களும் இருக்காங்க, அப்பாக்களும் இருக்கிறாங்க. இப்படி பெற்றோர்கள் இந்த கல்வியை கற்றுக் கொடுக்குற பேரில் பிள்ளைகளை வந்து குழந்தை வளர்ப்பின் போது அச்சுறுத்தி வளர்க்கிறார்கள். அவங்கள வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு வரீங்களா, போய் வந்து டியூஷன் போங்க. இப்படி வந்து அந்த குழந்தைகளை ரொம்பவும் கஷ்டப்படுத்தும் போது அந்த குழந்தைகளுக்கு இயல்பாகவே வந்து பெற்றோர்கள் மீது வெறுப்பு வந்து விடுகிறது. நமக்கு நல்லது தான் செஞ்சால் கூட அந்த குழந்தைகளுக்கு வந்து நல்லது செய்கிற மாதிரி இருக்குது, நல்லது செய்கிறேன்னு நினச்சிட்டு அந்த பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு படிப்பு நல்லா படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அதையே வந்து தீங்காகவும் நடந்துக்கிறாங்க. அந்த பிள்ளைகளை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரியும் நடந்துக்கிறாங்க. ஒரு அளவுக்கு தான் வந்து நீ படிப்பு எல்லா விஷயத்தையும் அவங்களுக்கு கொடுக்கணும், எல்லா விஷயமும் நம்ம பிள்ளைகள் தெரிஞ்சுக்கணும். வாழ்க்கையில் உள்ள எல்லா விஷயத்தையுமே நம்ம பிள்ளைங்க தெரிஞ்சுக்கணும், விளையாடுறதுக்கு எத்தனை பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை ஊக்குவிக்கிறார்கள் அப்படின்னு பார்த்தா இல்லை. பள்ளிக்கு போயிட்டு வந்தாச்சா, வீட்டுக்கு வந்தோடனே ஒன்று பேக்கை தூக்கிட்டு டியூஷனுக்கு போயிடு, ஏன் நீ விளையாட போயிட்டு வான்னு சொல்கிற பெற்றோர்கள் ஏன் இங்கே இல்லை? 1 மணி நேரம் விளையாடு, அது எந்த அளவுக்கு முக்கியமானது. ஒரு விளையாட்டுங்கிறது அவ்வளோ அற்புதமானது. அப்போ நீ 1 மணி நேரம் நீ டியூஷனுக்கு போகுன்னு சொல்கிறத விட நீ விளையாடிட்டு வான்னு சொல்லும்போது அதனால் அந்த குழந்தைகளுக்கு கிடைக்கிற ஒரு மகிழ்ச்சி, அன்பு, அந்த பெற்றோர்கள் மீதே அவங்களுக்கு ஒரு மரியாதை வரும். விளையாடுற சொல்கிற பெற்றோர்கள் யாருக்கு கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் மீது அந்த குழந்தைகளுக்கு ஒரு மரியாதை வரும். அந்த மாதிரி பெற்றோர்கள் வந்து நல்லது செய்கிறோங்கிற பேரில் நல்லதையே ரொம்ப அளவுக்கு அதிகமாக செஞ்சு குழந்தைகளை இடையூறு செஞ்சு வளர்க்குறாங்க. அதுவும் வந்து பிள்ளைகளுக்கு வந்து பெற்றோர்கள் மீது வெறுப்பு ஏற்பட காரணம். அதுவும் வந்து கெட்ட வார்த்தைகள் உருவாக காரணம். கெட்ட வார்த்தைகள் அதான் வெறுப்பு ஏற்படுற மாதிரி குழந்தைகளுக்கு வெறுப்பு ஏற்படுகிற மாதிரி குழந்தைகளை வளர்க்கும்போது அப்போ அந்த குழந்தைகள் மனதில் வந்து பெற்றோர்களை பற்றிய வெறுப்பு, குறிப்பாக தாயை பற்றிய வெறுப்புணர்வு தான் பிற்பாடு அது கெட்ட வார்த்தைகளாக மாறுகிறது. அதில் வந்து எந்த விதத்துலேயும் குழந்தைகளை இடையூறு செய்யக்கூடாது. நல்லதே செய்வதாக இருந்தாலும் அந்த குழந்தைகளே அந்த நல்லதை வந்து உணர்ந்து ஏற்றுக்கொள்ளும்படி அதன் செய்ய வேண்டுமே தவிர நல்லதை திணிக்கவே கூடாது. குழந்தைகள்கிட்ட திணிக்கவே கூடாது, புரிய வைக்கணும். இது உனக்கு நல்லது, பொறுமையாக அதுக்காக நீங்கள் காத்திருக்கணும். அந்த குழந்தைகள் புரிகிற வரைக்கும் காத்திருக்கணும். எப்படி புரிய வைக்கணுமோ அதற்காக நீங்கள் போராட வேண்டும். போராடி முறைப்படி புரிய வச்சு தான் ஒரு நல்ல விஷயத்தை கொடுக்கணுமே தவிர நீங்கள் வந்து அதை திணிக்கக்கூடாது.
நல்ல விஷயத்த குழந்தைகள்கிட்ட திணிக்கக்கூடாது. ஏன் எதுக்கு அந்த நல்ல விஷயத்த பின்பற்றுகிறோம் அப்படின்னு தெரியாமலே அந்த நல்ல விஷயத்த அவங்க பின்பற்றுவதற்காக பெற்றோர்களால் நிர்பந்திக்கப்படும் போது பெற்றோர்கள் மீது குழந்தைகளுக்கு வெறுப்பு ஏற்படுகிறது. அந்த வெறுப்பு தான் கெட்ட வார்த்தைகளாக வெளிப்படுகிறது. இப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை 2040 பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. இப்போ இயந்திர அறிவியல் உலகம் 2040 வந்து செயலிழக்க தொடங்கிறோம். அதன் பிறகு வந்து செயலிழந்து போச்சுன்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்து போச்சுன்னா பள்ளிக்கூடம் இருக்காது, கல்லூரி இருக்காது, புத்தகங்கள் இருக்காது, டியூஷன் இருக்காது, இப்படி எதுவுமே இருக்காது. இந்த மாதிரி விஷயங்கள் மின்சாரம், தொழிற்சாலை, அலுவலகம் எதுவுமே இருக்காது. போக்குவரத்து வாகனங்கள் இப்படி எதுவுமே இருக்காது. அப்படி இருக்கும்போது மனித வாழ்வில் உள்ள மக்களுக்குள்ள மிகப்பெரிய நெருக்கடியே நீங்கிவிடும். அதன் பிறகு வந்து எந்த பெற்றோர்களும் வந்து நீ காலையில் எழுந்திரிச்சு படிக்கணும் எந்திரி அப்படின்லாம் சொல்ல மாட்டாங்க. பெற்றோர்களுக்கு குழந்தை வளர்ப்பு ரொம்ப ஈஸியாக போயிடும். ஏன்னா அந்த குழந்தைகளை வந்து நல்லபடியாக உருவாக்கணுமே, இன்ஜினியரிங் படிக்க வைக்கணுமே, மருத்துவ படிப்பு படிக்க வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோர்கள் கவலைப்படுற காலம் வந்து இனிமே இருக்காது. எப்போ 2040 பிறகு இந்த இயந்திர அறிவியல் உலகம் செயலிழந்த பிறகு, பள்ளி கல்லூரிகள் எல்லாம் மூடிய பிறகு, தொழிற்சாலைகள் எல்லாமே மூடிய பிறகு, அலுவலகங்கள்லாம் மூடிய பிறகு, அப்புறம் மின்சார உற்பத்தி எதுவுமே இங்கே இருக்காது. எல்லாருமே வந்து இயற்கையோடு இணைந்து மனித வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விடுவார்கள். அப்புறம் என்னென்னா இருட்டாச்சுன்னா உங்களுக்கு மின் விளக்கே கிடையாது. நீங்கள் 6-7 மணிக்கெலாம் தூங்கி தான் ஆகணும். அப்புறம் பகலில் ஒரு 3 மணி நேரம் தொழில் செய்வீங்க தோட்டத்தில் போய். அப்புறம் பார்த்தீங்கன்னா பொழுதுபோக்குறதுக்காக நீங்கள் விளையாடி தான் ஆகணும். விளையாடணும், ஆடல் பாடல், இப்படி தான் மனித வாழ்க்கை போகுது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து பெற்றோர்கள் மீது பிள்ளைகளுக்கு வெறுப்பு ஏற்படுறதுக்கு எந்த காரணமுமே இல்லை. ஏன்னா நீங்கள் வந்து நிலம் இல்லை, வேலை செய்கிறதுக்கு, உணவை உற்பத்தி செய்வதற்கு நிலம் இல்லைன்னு சொல்ல முடியாது. 8 வயசுக்கு மேற்பட்ட ஒவ்வொருத்தருக்கும் 2 ஏக்கர் நிலம் கொடுக்கப்பட்டு விடுகிறது. அப்போ ரெண்டு குழந்தைகள் மேலே பெற்றிருக்கவும் கூடாது. இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை முறையில் வந்து நிலத்துக்காக, அதாவது வேலை இல்லைங்கிற பிரச்சனையும் அங்கே கிடையாது. அது மாதிரி வந்து எல்லாருக்கும் வந்து சுழற்சி முறையில் அவங்க வாழ்கிற அந்த ஊரை ஆட்சி செய்கிற காவலாக பொறுப்பு ஆண்கள் பெண்களுக்கும் தானாகவே வந்தடையுது சுழற்சி முறையில். அப்புறம் விளையாடுவது, தினமும் விளையாடுறாங்க. தினமும் ஆடல் பாடல், கவிதை, ஓவியம், கதை சொல்கிறது, இப்படி தான் அவருடைய வாழ்க்கை. அவங்களுக்கு வந்து பெரிய நெருக்கடி எதுவுமே கிடையாது. ஏதாவது வீடு கட்டணும், வண்டி வாங்கணும், பெரிய காங்கிரீட் வீடு கட்டணும், அல்லது வந்து ட்ரெஸ் வாங்கணும், இப்படி இதற்கெல்லாம் பணம் தேவை, அதை சம்பாதிக்கணும், இப்படி எந்த நெருக்கடியுமே அங்கே உள்ள யாருக்குமே கிடையாது. பணம் என்கிற நடைமுறையே கிடையாது. பணத்தினால் ஏற்படுகிற ஒரு மன அழுத்தம், ஒரு பிரச்சனை, நெருக்கடி எதுவுமே அங்கே கிடையாது. அதனால் வந்து பெற்றோர்களுக்கு குழந்தை வளர்க்குறதுல வந்து எந்த சிரமமே இல்லை. பேச கற்றுக் கொடுக்குறாங்க, அது கூட கற்றுக்க மாட்டாங்க. பெற்றோர்கள் பேசுவதை பார்த்து அந்த குழந்தைகள் கற்றுக்குறாங்க. அப்புறம் அந்த வாழ்க்கை முறையிலே வந்து எண்களை கற்றுக் கொடுத்து விடுவார்கள். 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு எண்களை கற்றுக் கொடுத்து விடுவார்கள். அப்புறம் எழுதுவதற்கு கற்றுக் கொடுத்து விடுவார்கள். எழுதவும் படிக்கவும் கற்றுக் கொடுத்து விடுவார்கள். அவ்வளோதான். மண்ணில் தரையில் எழுதுவாங்க அல்லது ஓலைச்சுவடியில் எழுதுவாங்க. இவ்வளோதான் கல்வி என்பது. அவ்வளோதான் எளிமையான கல்வி. அப்புறம் ஆடல் பாடல், குறிப்பிட்ட வயசில் காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 16 வயசில் காதலிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் நம்ம கட்டுப்படுத்தவே முடியாது. ஏன்னா அங்கே வேறு வேலையே இல்லை. நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பெற்றோர்கள் ஏன் பயப்படணும்? எங்கே காதலுக்கு இதழ்னு போயிட்டு இப்போ ஒழுங்காக படிக்காமல் போய் எதிர்காலம் வீணாக போயிடுமே அப்படின்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அங்கே தான் வந்து டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணுங்கிற அந்த கனவே அவங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. ஏன்னா பள்ளியும் இல்லை, கல்லூரிகளும் இல்லை. அப்படி இருக்கும்போது பள்ளிக்கூடம் கிடையாது, புத்தகம் கிடையாது, கல்லூரி கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படிங்கும்போது நீ டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும் அப்படிங்கிற கனவுகளும் அங்கே கிடையாது. நல்லா மகிழ்ச்சியாக வாழணும், அதுதான் அவங்களுடைய கனவு. லவ் பண்ணணும், அல்லது கல்யாணம் பண்ணணும், குடும்பம் பண்ணணும், குழந்தைகளை பெற்றுக்கணும், ஆடணும், பாடணும், கதை சொல்லணும், ஓடணும், விளையாடணும், வேட்டையாடணும், குடிசையை கட்டணும். இதுதான் வந்து அவங்களுடைய நல்லா ஒரு 6-7 மணி ஆச்சுன்னா தூங்க போயிடணும். நல்லா 10 மணி நேரம் தூங்குற தடையே இல்லாமல் 10 மணி நேரம் தூங்குறதுக்கு வாய்ப்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குடிசை. 8 வயசு அவங்க குடிசையை அவங்க எப்படி பாதுகாப்பாக வச்சுருக்கணும் அப்படிங்கிறது இயற்கையிலேருந்து கிடைக்கிற பொருட்களை வச்சு அவங்க குடிசையை வந்து பாதுகாப்பாக வச்சுப்பாங்க. இரவு நேரத்தில் குளிரும், அதுக்கு அவங்க அந்த குளிராமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு என்ன எல்லாத்தையும் பண்ணுவாங்க. என்னென்ன யோசிப்பாங்க நிறையா. அந்த மாதிரி பண்ணலாம், வெளியில் உள்ள காற்று உள்ளே வரக்கூடாது, அதே நேரத்தில் சுவாசிப்பதற்கு காற்று தேவை, இப்படி அறிவியல் பூர்வமாக யோசித்து ரொம்ப கதகதப்பாக இருக்கிற மாதிரி அந்த வீட்டை மாற்றுவாங்க. ஒரு நல்ல ஒரு குளிர் நேரத்தில், குளிர்காலங்களில் உள்புறம் கதகதப்பாக இருக்கணும்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணாக்கா இந்த மாதிரி சிந்தனை எல்லாத்துக்குமே இருக்கும். அங்கே வாழ்கிற ஒரு ஊரில் வாழ்கிற உலகம் முழுக்குமே இந்த சிந்தனை இருக்கும். ஒரு ஊரில் வாழ்கிற அனைவருக்குமே இந்த சிந்தனை இருக்கும். எப்படி கதகதப்பாக வச்சுக்கிறேன். அப்போ அதை ஒருத்தர் பகிர்ந்துப்பாங்க. நான் என்ன பண்ண தெரியுமா, என் குடிசையில் நான் இந்த மாதிரி பண்ணேன்,
கொஞ்சம் அந்த சுவரை கொஞ்சம் இன்னும் தடிமனாக போட்டேன். மண்ணை வச்சு குழச்சி, கொஞ்சம் தண்ணி ஊற்றி குழச்சி, மண்ணெல்லாம் குழச்சி தடிமனான சுவரத்தை கட்டினேன். அப்போ வெளியில் உள்ள குளிர் உள்ளே வரமாட்டேங்குது. அந்த மாதிரி இப்படி ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சி அவங்களுக்குள்ளே பகிர்ந்துப்பாங்க. ஒரு குளிர்காலமாக இருந்தாலும் குளிரே இல்லாத ஒரு தூக்கம், குளிரே அந்த மாதிரி ஒரு குடிசையை அமைச்சுப்பாங்க. இப்படி அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதனால் பெற்றோர்கள் குழந்தைகளை அடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. அடித்து என்ன பண்ண போகிறாங்க? அவங்க கலெக்டராக போகிறாங்களா, இன்ஜினியராக போகிறாங்களா, மருத்துவராக போகிறாங்களா? பெற்றோர்களுக்கு கவலையே இல்லை. சின்ன வயசுலேயே குழந்தைங்க வேலைக்கு போயிடுவாங்க, அம்மா கூட வேலைக்கு போயிடுவாங்க, அம்மாவுக்கு உதவியாக இருப்பாங்க, அப்பாவுக்கு உதவியாக இருப்பாங்க. அப்போது அந்த குழந்தைகள் சின்ன வயசுலேயே உதவியாக இருக்கிறனாலையும் ஒரு 8 வயசில் அவங்களுக்கு வயலில் வேலை செய்ய வேறு போயிடுவாங்க. அவங்களுக்கு சொந்தமாக 2 ஏக்கர் நிலம் கொடுத்துருவாங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சரி, 8 வயசு ஆகிடுச்சா சொந்தமாக 2 ஏக்கர் விளை நிலம். அப்போ பெற்றோர்களுக்கு குழந்தைகள் எந்த விதத்துலையும் சுமையே கிடையாது. அந்த குழந்தைகள் சின்ன வயசுலேயே பொறுப்பாக வேறு இருப்பாங்க. ஏன்னா சின்ன வயசுலேயே அம்மாவுக்கு உதவி செய்கிறாங்க, அப்புறம் அம்மாவுக்கு உதவி செய்கிறாங்க, அப்பாவுக்கு உதவி செய்கிறாங்க. அப்புறம் 8 வயசுலேயே அவங்களுக்கு நிலம் கொடுக்கப்படுகிறது. இப்படி அவர்கள் பொறுப்பாக வளர்க்கப்படுகிறார்கள், பொறுப்பானவர்களாக வளர்க்கப்படுறாங்க. அதனால் பெற்றவங்க குழந்தைகளை மதிக்க கற்றுப்பாங்க. அவங்களுக்கு விஷயம் தெரியும், அவங்ககிட்டேருந்து கற்றுப்பாங்க. பெண் குழந்தைகளை பெற்றோர்கள் அடிக்க மாட்டாங்க. அந்த பெண் குழந்தைகள் தான் பெற்றோர்கள் அடிக்கும். ஏன்னா பெண் குழந்தைகள் சின்னவங்க கிடையாது, குழந்தைங்க கிடையாது, பெரியவர்கள். பிறக்கும்போதே அவர்கள் பெரியவர்களாக பிறக்கிறார்கள். ஆண் குழந்தைய தான் அப்பா அம்மாவும் அடிப்பாங்க. அந்த ஆண் குழந்தைகள் தான் அப்பா அம்மாவும் அடிப்பாங்க. இல்லை, ஆண் குழந்தைகளை தான் அப்பா அம்மா அடிப்பாங்க. அப்பா அம்மா 2 பேரும் சேர்ந்து ஆண் குழந்தைகளை அடிப்பாங்க. அப்படின்னா அக்கறையோடு அடிப்பாங்க, அன்போடு அடிப்பாங்க. ஆனால் பெண் குழந்தைகளை அப்பா அம்மா அடிக்க மாட்டாங்க. அப்பா அம்மாவை தான் பெண் குழந்தைகள் அடிப்பாங்க. பெண் குழந்தைகளுக்கு அம்மா என்கிற உறவு கிடையாது. ஏன்னா இவங்க தான் அம்மா. அந்த பெண் குழந்தைகள் பிறக்கும் போதே அம்மா என்கிற உணர்வோடும் மனப்பான்மையோடும் பிறக்கிறார்கள். ஒரு பெண் ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுக்கும் போது அவள் அம்மாவாக ஆகவில்லை, மகளாக மாறுகிறாள், மகளாக ஆகிவிடுகிறாள். ஒரு பெண் ஆண் குழந்தையை பெற்றெடுக்கும் போது தான் அம்மாவாக ஆகிவிடுகிறாள். அதனால் அப்பாங்கிறது என்னென்னா, ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாலும் சரி, பெண் குழந்தையை பெற்றெடுத்தாலும் சரி, அந்த ஆண் அதாவது ஒரு 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 பெண் ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாலும் சரி, பெண் குழந்தையை பெற்றெடுத்தாலும் சரி, அந்த பெண்ணின் கணவன் இருக்கான்ல, அவன் அப்பா என்கிற உறவு முறை. ஆனால் அப்பா என்கிற உறவு என்பது ஆண் குழந்தைக்கு தன்னை விட பெரியவர் அப்படிங்கிற உறவு முறை. ஒரு ஆண் குழந்தையின் பார்வையில் அப்பா என்கிற உறவு முறை என்பது தன்னை விட பெரியவர், அவர் தனது அப்பா, அவர் பெரியவர். ஆனால் ஒரு பெண் குழந்தை தனது அப்பாவை எப்படி பார்க்குதுன்னா, குழந்தையாக பார்க்குது, அப்பா குழந்தையாக பார்க்கிறது. ஆண்கள் என்றாலே ஆண்கள் அனைத்து வயதினரும் அவர்கள் குழந்தை தான். அனைத்து வயது ஆண்களும் பெண்களுக்கு குழந்தை தான். பெண் குழந்தைக்கு கூட அனைத்து வயது ஆண்களும், ஒரு தாத்தாவாக இருந்தாலும் சரி, தாத்தா குழந்தை. குழந்தைகளிடத்தில் உள்ள உறவு முறை தான். அப்பா ஒரு குழந்தை, ஆண்கள் அனைவரும் குழந்தைகளாக இருக்கும் பொழுது அந்த குழந்தைகளை அடையாளப்படுத்தணும்ல. இப்போ பெண்களுக்கு ஒரு சின்ன வயசு பெண்கள் கூட இப்போ பிறந்து 1 வருஷம்தான் ஆகுது. ஆனால் அந்த பெண்ணுக்கு எல்லா ஆண்களையும் பார்க்கும்போது குழந்தையாக தான் தெரியும். ஒரு தாத்தாவை பார்த்தாலும் குழந்தையாக தெரியும். அப்போ குழந்தைகளாக தெரிகிற அந்த ஆண்களிடம் உள்ள உறவு முறையை அந்த பெண்கள், உறவுமுறை இருக்கும்ல, அந்த பெண்ணுக்கும் குழந்தைகளாக தெரிகிற அந்த ஆணுக்கும் இடையே ஒரு உறவுமுறை இருக்கும். அதுதான் அந்த அப்பா, தாத்தா, அண்ணன், இது எல்லாமே குழந்தைகளாக இருக்கிற குழந்தைகளாக தெரிகிற பெண்களின் பார்வையில் குழந்தைகளாக தெரிகிற அந்த ஆண்களை அடையாளப்படுத்துகிற உறவு முறைகள். அப்பா என்பது, தாத்தா என்பது, அப்பா குழந்தை, தாத்தா குழந்தை, அண்ணன் குழந்தை, தம்பி குழந்தை, இப்படி தான் வரும். எல்லாத்தையும் வாடாப்படான்னு தான் பேசுவாங்க பெண்கள். பெண் குழந்தைகள் என்பது சின்ன வயசாக இருந்தாலும் சரி, பெரிய வயசாக இருந்தாலும் சரி, ஆண்கள் அனைவரையும் வாடாப்படான்னு தான் பேசுவாங்க, வாப்போன்னு தான் பேசுவாங்க, பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க. இப்படி குழந்தை வளர்ப்பில் நிதானம் தேவை, அறிவுபூர்வமான அணுகுமுறை தேவை. இது நான் இப்போ சொல்கிறது பெண் குழந்தைகள் ஆண்களை வாடாப்படான்னு கூப்பிடுறது, அனைத்து வயது ஆண்களையும் வாடாப்படான்னு கூப்பிடுறது அப்படிங்கிறது இது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை முறையில் கடைபிடிக்கக்கூடிய ஒரு இயற்கையான விதிமுறை. ஆனால் தற்போதுள்ள விதிமுறையில் அது பின்பற்றப்படக்கூடாது, அது பெண்களுக்கு ஆபத்தாக மாறிவிடும். தற்போதுள்ள இயந்திர அறிவியல்களில் ஆண் குழந்தை தான் தனது அப்பாவையே வாடாப்படான்னு கூப்பிடுவான். ஆண் குழந்தைக்கு தனது அப்பா அப்பா கிடையாது, மகன். ஒரு ஆண் குழந்தை அவன் பிறக்கும்போது அப்பாவாகத்தான் பிறக்கிறான், அப்பா என்கிற மனநிலையோடு பிறக்கிறான். அந்த மாதிரி அது மாதிரி ஆண் குழந்தை தனது, ஆனால் ஆண் குழந்தைக்கு அம்மா அம்மா என்கிற உறவு முறையில் மாற்றமில்லை. ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஆண்களுக்கு அனைவருமே, பெண்கள் அனைவரும் குழந்தைகள் தான். ஆண்கள், அனைத்து வயது ஆண்களுக்கும், ஒரு பிறந்து 2 வருஷம் ஆன ஒரு ஆண் பிள்ளைக்கு கூட ஒரு
பெண்கள் பெண்கள் வந்து அனைவருமே குழந்தைகள் தான். அனைத்து வயது பெண்களுமே குழந்தைகள் தான். ஒரு பாட்டியை பார்த்தாலும் அது குழந்தையாக தான் தெரியும் இந்த இயந்திர அறிவியல் உலகில். அந்த அளவுக்கு ஆண்களின் மனநிலை வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் மாறி போய்விட்டது. அதன்படி தான் நம்ம ஆண் குழந்தைகளை வளர்த்துருக்கணும். ஆண் குழந்தைகளை அடிக்கக்கூடாது. ஆண் குழந்தைகள் தான் பெற்றோர்களை அடிப்பாங்க. தன்னை பெற்றோர்களை அடித்து அவர்களை வழிநடத்துவான். உரிமையோடு அன்போடு அடிப்பான். அவன் அடிக்கிறத வந்து நீங்கள் உடனே வந்து அவனுக்கு பணிவு இல்லை, அவனுக்கு தலக்கணம் வந்துருச்சு, அவன் வந்து யாரையும் மதிக்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவனுடைய அந்த பண்புக்கு வந்து தவறான புரிதலை நாம் வந்து கற்பிச்சிட்டோம். ஆண்களை குற்றவாளிகளாக மாற்றிவிட்டோம். கடவுளாக மதிக்க வேண்டிய ஆண்களை குற்றவாளிகளாக மாற்றிவிட்டோம். எப்படின்னா, ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அப்படின்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஒரு ஆண் குழந்தை பிறக்குது அப்படின்னா, இந்த இயந்திர அறிவியல் உலகம்னா கடந்த ஒரு 3000 வருஷமாக உலோகங்கள் எப்போ கண்டுபிடிச்சாங்களோ அதனாலிருந்து இதுவரை ஒரு ஆண் குழந்தை பிறக்குதுன்னா, அந்த ஆண் குழந்தை தன்னை பெரியவராக நினைத்து கொள்கிறது. தனது அப்பாவை வந்து தன்னை பெற்றெடுத்த பெண்ணின் கணவனை ஒரு சிறுவனாக பார்க்கிறான். அப்படி தான் பார்ப்பான். அப்படிங்கும்போது தனது அப்பாவையே வா போம்மா, வாடா போடாம்மா. ஆனால் அப்பாங்கிறவன் அப்பா கிடையாது, மகன். இவன் தான் அப்பா. அந்த குழந்தை பிறகுது பாருங்கள், ஆண் குழந்தை, அவன் தான் அப்பா. அப்போ வாடா போடான்னு கூப்பிடுவான். ஒரு தாத்தாவாக இருக்கார்ல, அவர் வந்து தாத்தா கிடையாது, பேரன். இவன் தான் தாத்தா. அந்த பேரனுக்கு இவன் தான் தாத்தா. ஒரு ஆண் குழந்தை பிறக்கும்போது அவன் வந்து தன்னை பெற்றெடுத்த பெண்ணின் கணவனுக்கு அப்பா. பெண்ணின் கணவனுக்கு அப்பா. பெண்ணின் கணவனின் அப்பா தாத்தா இருக்கான்ல, அது தாத்தா கிடையாது, அது பேரன். இவன் தான் தாத்தா. அந்த பேரனுக்கு இவன் தான் தாத்தா. அந்த மாதிரியான உறவு முறையை நம்ம கடைபிடித்திருக்கணும். ஆண்களை நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை. ஆணினுடைய ஒரு குணம் இருக்குல்ல, வந்து அப்பாவை மதிக்க மாட்டேங்கிறான், தாத்தாவை மதிக்க மாட்டேங்கிறான். வாப்போன்னு நிறைய கிராமத்தில் போனீங்கன்னா வாப்போன்னு தான் பேசுவான். அப்பா அங்கே வா அப்படிமா, தாத்தா இங்கே வா அப்படின்வான். அண்ணங்க வா, என்னங்க வா, நீ போயிட்டு என்ன அப்படின்னு தான் பேசுவான். நீ வாப்போன்னு தான் பேசுவான். அண்ணங்கிற உறவு முறையை மட்டும் மாற்றாமல், அதுவும் தப்பு. அண்ணன் சொல்கிறது தப்பு, அப்பான்னு சொல்கிறது தப்பு. ஏன்னா அப்பா தான் ஒரு அண்ணன் சொல்கிறான்ல. இப்போ வந்து அண்ணன் தம்பி சொல்கிறான்ல, இதில் வந்து அண்ணன் யாருன்னா, தம்பின்னு நம்ம யாரை சொல்கிறோமோ அவன் தான் அண்ணன். தம்பின்னு யாரை சொல்கிறோமோ அவன் தான் அண்ணன். அண்ணன் நம்ம யாரை சொல்கிறோமோ அவன் தான் தம்பி. இப்படி உறவு முறையில் வந்து ஆண்கள் உறவு முறை வந்து அப்படியே மாற்றிவிட வேண்டும். அதுதான் வந்து இயந்திர அறிவியல் உலகை நாம் புரிந்து கொள்வதற்கான ஒரு வழிமுறை. உறவு முறையில் நம்ம தப்பு பண்ணிட்டோம். உறவு முறையில் வந்து நம்ம வந்து அதில் உள்ள அந்த மாற்றத்தை புரிந்து கொள்ளாமல் அப்படியே நம்ம வாழ்ந்து கொண்டிருப்பதால் ஆண்களை பற்றிய ஒரு தவறான மனப்பான்மை. ஆண்கள் இருந்தால் அடங்க மாட்டாங்க, ஏற்று பேசுவாங்க, வீட்டில் அம்மா அப்பாவை ஏற்று பேசுவாங்க, அடங்க மாட்டாங்க, ரொம்ப சுதந்திரமாக சுற்றுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்களை குற்றவாளியாக மாற்றிவிட்டோம். பெண்களை அப்பாவையாக மாற்றிவிட்டோம். ஏன்னா பெண்கள் வந்து இந்த இயந்திர அறிவியல் உலகில் வந்து ஆண்களை வந்து வாடாப்போடான்னு கூப்பிடக்கூடாது. அப்பாவையோ அம்மாவையோ வாடாப்போடா, அம்மாவை வாடிப்பொடின்னு கூப்பிடக்கூடாது. அது வந்து இயற்கை விதிமுறைப்படி வாழும்போது தான், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வாழும்போது தான் பெண்கள் வந்து தனது தாயை வாடிப்பொடின்னு கூப்பிடணும். இப்படி ஒரு வாடிப்பொடின்னு. ஆனால் இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெண்கள் தனது அப்பா அம்மாவை இருவரையும் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணும். இப்போ அந்த அளவுக்கு ஒரு முரணான உறவு முறை. அதை நம்ம புரிஞ்சிக்கலை. பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஒரே விஷயத்தை கற்றுக் கொடுக்குறோம். பெண் குழந்தைக்கும் ஆண் குழந்தைக்கும் ஒரே விஷயத்தை கற்றுக் கொடுக்கும். ஒரே மாதிரியான வயதை கணக்கிடுவது. வயதை கணக்கிடும்போது தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும்போது அவனுடைய வயசு 120. போக போக அவனுடைய வயசு குறைஞ்சிட்டே போகும். இப்படி குறைஞ்சிட்டே போகும். ஆனால் பெண் குழந்தையோட வயசை கணக்கிடும்போது 1 வயசு 2 வயசுலேருந்து ஆரம்பிக்கணும் தற்போதுள்ள இயந்திர அறிவியல். இது இயற்கைக்கு முரணான நடைமுறை. ஆனால் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் இயற்கை விதிமுறைப்படி ஒரு ஆண் குழந்தை பிறக்கும்பொழுது அவனுடைய வயது 1, 2, 3 வருஷங்கள் போக போக கூடிக்கிட்டே போகணும். ஒரு பெண் குழந்தையின் வயது 120. பிறக்கும்போது ஒரு பெண் குழந்தையின் வயது 120. போக ஒரு வருஷம் குறைஞ்சிட்டே போகும். ஒரு வருஷமாக குறைஞ்சிட்டே போகும். இப்படி தான் நம்ம அந்த குழந்தை வளர்ப்பில் அவ்வளோ நுட்பங்கள் இருக்குது. அந்த நுட்பங்களை தெரிந்து கொள்ளாமல் கண்மூடித்தனமாக ஆண் குழந்தையும் பெண் குழந்தையும் ஒரே மாதிரியே அடித்து அவமானப்படுத்தி இழிவுபடுத்தி அடிமைகள் போல நடத்தி உரிய மரியாதையை கொடுக்காமல் வளர்க்குறதுனால, குறிப்பாக ஆண் குழந்தைகளை வளர்க்கும்போது அது அவங்களை அவமானப்படுத்தி வளர்க்குற மாதிரியே இருக்குது. ஏன்னா ஆண் குழந்தைகள் எல்லாமே இந்த இயந்திர அறிவியல் உலகில் பெரியவர்களாக பிறக்கிறார்கள். ஒரு அப்பாவே அவன் அப்பான்னு சொல்லக்கூடாது, மகன் தான் சொல்லணும். உண்மையிலே ஒரு அப்பான்னா யாருன்னா அந்த ஆண் குழந்தை தான். அந்த ஆண் குழந்தையை பெற்றெடுத்த பெண்ணின் கணவன் இருக்கான்ல, அவன் வந்து மகன் இந்த ஆண் குழந்தைக்கு.
அந்த அதை புரிஞ்சிக்காம ஆண் குழந்தைகளை நம்ம குழந்தைன்னு நினச்சிக்கிட்டு அவனை அடிக்கிறதும், பேர் சொல்லி கூப்பிட்றதும், வாடா போடான்னு கூப்பிட்றதும், அடித்து அவமானப்படுத்துறது, திட்டுறது, இப்படியெல்லாம் பண்ணும்போது அவனுக்கு வந்து அப்போ இந்த அவன் மனசில் வந்து கெட்ட வார்த்தைகள் வருது. இந்த மாதிரி இழிவுபடுத்தி வளர்க்கும்போது தான், அவமானப்படுத்தி வளர்க்கும்போது தான் கெட்ட வார்த்தைகளே அவன் மனசில் வருது. தன்னை பெரியவராக மதிக்க வேண்டிய இந்த உலகம் தன்னை சிறியவனாக கூட மதிக்க மாட்டேங்கிறது. சிறியவனை விட கேவலமாக மதிக்கிறது, வளர்க்கிறது, வழி நடத்துகிறது. அப்படிங்கும்போது அவனுக்கு வெறுப்பு, கோபம்லாம் வந்து கெட்ட வார்த்தை பேசுகிறான். அப்போ தான் வந்து கெட்ட வார்த்தை பேசுகிற அந்த பண்பு மனசில் தோணுது. பெற்றோர்கள் மீது உள்ள அந்த பழி உணர்ச்சி தான் கெட்ட வார்த்தைகளாக மாறி, அதுவும் குறிப்பாக தாய் மீது உள்ள பழி உணர்ச்சி தான் கெட்ட வார்த்தைகளாக மாறுகிறது. தாய் மீது உள்ள வெறுப்பு உணர்ச்சி குழந்தை வளர்ப்பின் போது பெற்றோர்கள் மீது குழந்தைகளுக்கு ஏற்படுகிற வெறுப்புணர்ச்சி, குறிப்பாக தாய் மீது குழந்தைகளுக்கு ஏற்படுகிற வெறுப்புணர்ச்சி தான் பிற்பாடு அது கெட்ட வார்த்தைகளாக மாறுகிறது. அதனால் வந்து குழந்தைகளை வளர்க்குறதுல வந்து அந்த குழந்தைகள் அவ்வளோ நுட்பம் இருக்குது. அந்த நுட்பத்தை நான் இப்போ சொன்னல, வயசை கணக்கெடுக்கிற முறை, அப்போ வயசுக்கு ஏற்ற மரியாதை கொடுக்கணும். ஆண் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், பெண் குழந்தைகளை எப்படி வளர்க்கணும், ஒரே மாதிரி வளர்க்கக்கூடாது. ஆணையும் பெண்ணையும் ஒரே மாதிரி வளர்க்கக்கூடாது. ஆணும் பெண்ணும் ஒரே மாதிரி இல்லை. உடல்லையும் அவங்க குரல்லையும் சரி, உருவமைப்புலேயும் சரி, வாழ்க்கை முறையிலையும் சரி, பண்புகள்லேயும் சரி ஏகப்பட்ட வேறுபாடுகள் இருக்குது. அப்போ குழந்தைகளை வந்து ஒரே மாதிரி எப்படி வளர்க்கலாம்? அது தப்பு தானே. ஒரே மாதிரி வயசை கணக்கிடுறது. ஆணும் பெண்ணும் வேறு வேறு, அவங்களுடைய குணம் வேறு, கேரக்டர் வேறு, உடம்பு வடிவமைப்பெல்லாம் வேறு, எல்லாமே வேறு வேறையாக இருக்கும்போது ஆனால் வந்து ஒரே மாதிரி வயசை மட்டும் ஒரே மாதிரியாக கணக்கிடக்கூடாது. மனப்பான்மையும் வேறு, ஆணின் மனப்பான்மை வேறு, பெண்ணின் மனப்பான்மை வேறு. அப்போ வயசை மட்டும் நீங்கள் ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி எப்படி கணக்கிடலாம்? ஆண் வந்து தற்போதுள்ள இயந்திர அறிவியல்களில் தன்னை பெரியவனாக நினைத்துக் கொள்கிறான். ஒரு ஆண் குழந்தை வந்து தன்னை பெரியவனாக நினைத்துக் கொள்கிறான். ஒரு பெண் குழந்தை வந்து தற்போதுள்ள இயந்திர அறிவியல்களில் தன்னை ஒரு குழந்தையாக நினைத்துக் கொள்கிறது, நினைத்துக்கொண்டு அது வளர்கிறது. அப்படிங்கும்போது ரெண்டோருடைய வயசையும் நீங்கள் எப்படி ஒரே மாதிரி சொல்லலாம்? அப்போ பெரியவங்களுக்கும் சின்னவங்களுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போதில்ல. பெரியவர்களாகிய அந்த ஆண் குழந்தைகளுக்கும் குழந்தைகளாக நினைக்கிற, தன்னை குழந்தைகளாக நினைத்துக் கொள்கிற பெண் குழந்தைகளுக்கும் வித்தியாசம் இல்லாமல் போது பாரு. ஆணுக்கும் பெண்ணுக்கும் வித்தியாசமே இல்லாமல் போது பாருங்க. அதனால் வந்து இந்த மாதிரியான குளறுபடிகள் தான் கெட்ட வார்த்தைகள் உருவாவதற்கு காரணம். பெண்களை வந்து குறிப்பாக தாயை வந்து கெட்ட வார்த்தை, ஒரு சண்டை போடும்போது ஏன் வந்து ஒருத்தரை திட்டும்போது அவனுடைய தாயையும் ஏன் சேர்த்து வச்சு திட்டுறாங்க? ஏன்னா அது காரணம் வளர்ப்பு முறை தான் ஒருத்தருடைய நல்ல குணத்தையும் தீய குணத்தையும் தீர்மானிக்கிறது. பிறக்கும்போது எல்லாரும் நல்ல குணமும் இல்லாமல் தீய குணமும் இல்லாமல் வெறுமனே பிறக்கிறாங்க. அப்போ அவர்களிடத்தில் நல்ல குணத்தையும் அல்லது தீய குணத்தையோ பதிய வைப்பது ஒரு 8 வயசுக்குள்ளே இந்த விஷயம் நடந்து முடிஞ்சிடும். ஒரு அடிப்படை புரிதல், இந்த உலகத்தை பற்றிய ஒரு அடிப்படை புரிதல் என்பது அந்த குழந்தைகளுக்கு எப்படி ஏற்படும்னா, தனது தாயை புரிந்து கொள்வது மூலமாக, ஒரு தாய்க்கும் குழந்தைகளுக்கும் இடையே உள்ள உறவு முறை, அதன் மூலம் இந்த உலகத்தை, இந்த தாயை புரிந்து கொள்கிறது. இந்த தாய் எப்படிப்பட்டவள், இவளிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இந்த தந்தை எப்படிப்பட்டவன், இவனிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், இவன் தன்னிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும். இப்படி இவர்களே ஒரு தாயையும் தந்தையும் புரிந்து கொள்கிற, குறிப்பாக தாயை புரிந்து கொள்கிற அந்த 8 வருட காலம் என்பது அவர்கள் இந்த உலகத்தையும் சேர்த்து புரிந்து கொள்கிறார்கள். ஒரு தாயையும் தந்தையும் புரிஞ்சுக்கிறது மூலமாக அவர்கள் இந்த உலகத்தையும் புரிந்து கொள்கிறார்கள். புரிந்து கொள்வதற்கு அந்த உறவுமுறை. அதுக்கு முன்னாடி அந்த குழந்தைகள் பிறக்கும்போது நல்லவங்களாகவும் பிறக்கலை, கெட்டவங்களாகவும் பிறக்கலை, எதுவுமே தெரியாமல் பிறக்கிறாங்க. எதுவுமே அவங்களுக்கு தெரியாது, நல்லதும் தெரியாது, கெட்டதும் தெரியாது. பெற்றோர்களை தெரிந்து கொள்வதன் மூலம் நல்லது கெட்டதை தெரிஞ்சுக்கிறாங்க. பெற்றோர்கள் கெட்டவர்களாக இருந்தால் பிள்ளைகளும் கெட்டவர்களாக மாறிவிடுகிறார்கள். அதுதான்.